உங்கள் கல்வி கனவுகளை நிஜமாக்க எதிர்காலத்தை அறிவாற்றலால் எதிர்கொள்ள கோவையின் தலைச்சிறந்த கல்வி குழுமம் ஹிந்துஸ்தான் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. அட்மிஷன்ஸ் ஓபன். கேன் எல்லாம் பாருங்க, அத்தனை கேன் எல்லாம் யூஸ்லெஸ் கேனா இருக்கு. அதை எப்படி வச்சு பண்ணிட்டு இருக்காங்க? இதெல்லாம் உடைச்சாச்சு, எல்லாமே உடைச்சிட்டாங்க. எத்தனை கேன் உடைச்சோன்னா அவங்ககிட்ட சைன் போட்டு வாங்கிக்கோங்க. இது ஆப்ரேட் பண்றது யார்? எங்க ஃப்ளோ மீட்டர் எப்படி போகுதுன்னு சொல்லு பாப்போம். சம்ப் எங்க இருக்கு? கீழே இருந்து சம்ப்ல இருந்து எங்க போகுது? மொதல் மெம்பரேன் எப்போ மாத்தினீங்க கடைசியா? மொதல் வந்து இந்த ரஸ்டிங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அந்த பாரு, அந்த லீக்கிங் பாரு எப்படி லீக் ஆகுது. இதுதான் லீக் ஆகுறதா? நீங்க மெம்பரேனே மாத்தல. மைக்ரோஸ்கோப் வாங்க, அது தூக்கி அடியில் வச்சுட்டுன்னா என்னைக்கு எடுக்கிறது? கை வச்சதோட ஏன் அழுக்கு இருக்குது? யூஸ் பண்ணவே இல்லை. மைக்ரோபயாலஜிஸ்டோட முதல் ஒர்க் என்னது? மைக்ரோஸ்கோப் ஒர்க் பண்ணுதா? ஒய்பர்சினே தான் நான் நின்று டென்ஷனாக நான் அப்புறம் உள்ள இறங்கிறேன். 2011 வாங்கியிருக்கீங்க, இன்னுமா யூஸ் பண்ணாம வச்சிருக்கீங்க? வாட்டர் டெஸ்ட் போடுங்க. கடைசியா போட்ட டெஸ்ட் போடுங்க. ஸ்டோரேஜ் ரூம்ன்றீங்க, இதெல்லாம் வச்சிருக்கிறீங்க. எதுக்கு ஸ்டோரேஜ் ரூம்? இங்க கொண்டு வைக்கலாமா அப்படியே? எதுக்கு லைசன்ஸ் வாங்கியிருக்கீங்க? ஃபேக்டரிக்குள்ள மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்குள்ள லைட் வெளிச்சம் வேணுமா வேணாமா சார்? இழுத்து மூடுங்க சார், கம்பெனி எடுத்து மூடுங்க. இது ஒரு ஏரியால ஒரு லைட் கிடையாது, ஒண்ணு கிடையாது. என்ன விடுவது என்னன்னே தெரியாது. மூடி வாமா, எல்லாம் வெளியே வாமா. கொஞ்சம் இந்த கேன் பாத்தீங்கன்னா சீத்ரூ. இது உள்ளுக்கார பார்த்தோம்னா உள்ளுக்கார இருக்கிற தண்ணி வந்து நமக்கு விசிபிலிட்டி. இது பாருங்க, இந்த கேன் பாருங்க, எதுவுமே தெரியல. ஸோ இந்த மாதிரி கேன் இருக்கிறத தொண்டை வலி வரும். கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா காய்ச்சல் வரலாம், டயரியா ஆகலாம், வாமிட்டிங் வரலாம், ஸோ டைஃபாய்ட் ஃபீவர் வரலாம். வீட்டில் இப்போ ஒரு குடும்பத்தில் இந்த தண்ணி ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க, அந்த குடும்பமே வந்து அஃபெக்ட் ஆகும். சார் இன்னைக்கு இன்ஸ்பெக்ஷனில் என்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்க சார்? இப்படிலாம் கூட தண்ணி கேன் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச விஷயம் என்ன சார்? இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க, நிறையா நாங்கள் வந்து யூனிட்ஸ் எல்லாமே இன்றைக்கி வந்து சென்னை முழுக்க வந்து டீமாக நாங்கள் போய் இந்த மாதிரி வாட்டர் யூனிட்ஸ் ஃபுல்லாக வந்து செக் பண்ணியிருக்கோம். இப்போ இப்படி செக் பண்ணதில் பார்த்தோம்னா நிறையா வந்து யூனிட்ஸ் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகலை. இது மட்டும் எஃப்எஸ் 5 வருஷம் பண்ணியிருக்கு சார். அது எடுத்துகிட்டு வாங்க, லேட்டஸ்ட்டு இப்போ இருக்கிறத எடுத்துகிட்டு வாங்க. லைவில் இருக்கிற லைசன்ஸ் எடுத்துகிட்டு லைட்டை போடுங்க. சேர் எல்லாம் வேண்டாம், வாங்க. சேர் எல்லாம் நமக்கு வேண்டாம், வாங்க. இது 2011 வாங்கியிருக்கீங்க, இன்னுமா யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கீங்க? இதான் யூஸ் பண்ணாமே வச்சுருக்கீங்களா? அப்படியே போய் அப்பா நீங்கள் பண்ணவே இல்லைன்னு அர்த்தம். என்னென்ன டெஸ்ட் போடுறீங்கன்னு இந்த புக் எடுங்க. இப்போ 3 வந்து அவுட் சைட்ல எது வெளியே போகுது? இப்போ இது உங்களுக்கு தேவையா தேவையில்லையா? தேவையில்லை. எதுக்கு வச்சிருக்கீங்க? ஐஎஸ்ஐல கேட்பாங்கன்னு கோசம் வச்சுக்கிறோம். அப்புறம் நாங்கள் பண்ணலன்னு ஐஎஸ்ஐல சொல்ல வேண்டியதானே? இப்போ நீங்க எத்தனை தடவை பிஸ் வந்திருக்காங்க? இப்போ கடைசியாக போட்ட டெஸ்ட் போட்டுங்க. மைக்ரோஸ்கோப்புங்க எங்க? மைக்ரோபயாலஜிஸ்ட்டுங்க. அதை மைக்ரோஸ்கோப் அப்படியே வெளியே எடுத்துட்டோம். நீங்கள் படித்தவர் தானே? இந்த மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது? அதுதான் கெமிஸ்ட். அவங்க எவ்வளோ நாள் ஆகிருக்கும்? வர்றதே இல்லை. வந்திருந்தாங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்களா? எதுக்குங்க இப்படி பண்ணுறாங்க? இதில் தொடச்சிடுங்க, கையை தொடங்க. எவ்வளோ அழுக்கு வருது, கையை பாருங்க. நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணீங்கன்னா அது யூஸ் ஆகுமா? இது ஒரு விஷயம் போதும். மைக்ரோபயாலஜிஸ்ட் இங்கே வர்றதே கிடையாது, பார்க்கறது கிடையாது, எதுவும் பண்ணுறது இல்லை. இருக்காங்க சரி, எல்லாத்துலேயும் இல்லாமல் பிஸ் கொடுக்க மாட்டான். நீங்கள் இல்லைனாலும் அவங்க இல்லைன்னா கொடுக்க மாட்டான். வாட்டர் டெஸ்ட் போடுங்க.
பிஹெச் மட்டும் போடுங்க பார்ப்போம். பிஹெச் மட்டும் போடுங்க. எவ்வளோ இருக்கு? 6.6. எவ்வளோ நார்மல் ரேஞ்ச்? 6 to 8.5. டிடிஎஸ் இப்போ கடைசியாக எப்போ போட்டீங்க? TDS வந்து டெய்லி வீக்லி ஒன்ஸ் ஒர்க் பண்ணுவோம். 2 days once 3 days once செக் பண்ணிடுவோம். மீட்டரில் கிராவிமேட்டரில் 2 days once. சரி போடுங்க, இது போட்டு காமிங்க. இதுவும் ஒரே நாளையில் உட்காந்து ஒரே இதில் எழுதியிருக்கீங்க. சார் எல்லாம் ஒரே இங்கு, ஒரே நாளையில் உட்காந்து ஒரே நாளில் எழுதி வச்சுட்டாரு. எல்லாம் என்னன்னு சொல்கிறது? ரெட் டு பிங்க் கலர் போச்சுன்னா என்ன? வாட் இஸ் த மீனிங் பார்த்து? இன்னும் கலரே என் பாயிண்ட்டுக்கு வரலையே. இது என் பாயிண்டா? ஏன்னா இப்போ ப்ராடக்ட் வாட்டர் வந்து 67 வெரி 500 வரைக்கும் ஆல்ரெடி ஆகிடுச்சு. வெரி லோ ஸ்பெக்ட்ரோமீட்டரில் ரீடிங் எவ்வளோ நாளில் கிடைக்கும்? 1 ஹவரில் கிடைக்கும். சரி ரைட் ஓகே. இது பாருங்க, இதெல்லாம் தூக்கி போட்டுருக்கு. வச்சிருக்கலாமா சொல்லுங்க. இல்லை பிரச்சனை போயிட்டு இருக்க, வச்சுக்கலாமா வேண்டாம்? இது எங்க இங்கே தான் ஃபில்டர் ஓடுதுங்களா? ப்ராசஸிங்க இதா? லைட் போடுங்க. யார் அந்த யூனிட்காரங்களா வர சொல்லு. இது ஓடிட்டு தான் சார் இருக்கணும். ஓடினா தானே கீழே வரும் தண்ணி. இங்க என்ன தட்டு தயாரிக்கிறாங்களா? ஸ்டோரேஜ் ரூம்ன்றீங்க, இதெல்லாம் வச்சிருக்கிறீங்க. எதுக்கு ஸ்டோரேஜ் ரூமு? பிளேட்டா தயாரிக்கிறீங்களா? எதுக்கு அவ்வளோ வாங்கிட்டு வந்து வச்சுருக்கீங்க? சேல்ஸ் பண்ணுறதுக்கா? இங்கே கொண்டு வைக்கலாமா அப்படி? எதுக்கு லைசன்ஸ் வாங்கியிருக்கீங்க? ஏம்மா பிளேட் விற்கிறதுக்கா? இந்த லைட்டை போட்டு விடுங்க. ஃபேக்ட்ரிக்குள்ள மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்குள்ள லைட் வெளிச்சம் வேணுமா வேணாமா? சார் இழுத்து மூடுங்க சார். கம்பெனி எடுத்து மூடுங்க. மூடுங்க. நீங்க இழுத்து மூடிட்டு வந்து பண்ணுங்க. இது மூடுங்க. இது ஒரு ஏரியாவில் ஒரு லைட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்ன விடுவது என்னன்னு தெரியாதுல்ல. என்னத்துக்கு ஆஃப் பண்றீங்க? டீ சாப்பிட வந்தா நீங்க ஆஃப் பண்ணணுமா? ஆள் இருக்கும்போது என்ன பண்ணிருக்கீங்க? சீல் வச்சுப்பா. மூடி வாமா, எல்லாம் வெளியே வாமா. வாமா. எந்த இடத்துல பிடிக்கிறீங்க? தண்ணி பிடிக்கிற இடம் இது. இது என்னது? இது என்ன ஏரியா? இதே உங்க கம்பெனி இது இல்லாம வேற இதெல்லாம் எடுத்துருவீங்களா? எனக்கு இந்த டெஸ்ட் கரெக்டா போட்டு காமிச்சிட்டீங்கன்னா நான் பாட்டு போயிட்டே இருக்கேன். அம்மா நீங்க மைக்ரோபயாலஜிஸ்ட் வாங்க மாடி. எங்க வேரிஸ் ஒரு மைக்ரோஸ்கோப்புக்கு வாங்க. இது இங்க இருக்கு. இது பேர் என்ன? எதுக்கு இங்க வச்சிருக்கீங்க? இது யூஸ் பண்றீங்களா? ஓபன் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு எத்தனை பாட்டில் வெளியே போகுது சார்? 1000 போகுதுன்னா நீ டெய்லி ரிப்போர்ட்டு கரெக்டாக இருக்கணும். இது எல்லாமே தூக்கி போட்டுட்டு, புரியுதா? நாளைக்கு நான் திரும்ப வரப்போ எல்லாம் புதுசாக இருக்கணும். புரியுதா? ஒத்துக்கிறியா இல்லையா? அது பழசு ஒத்துக்கிறியா இல்லையா? யூஸ் பண்ணு. புரியுதா? இவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னா யூஸே பண்ணிப்பதான் நானே ஓப்பனே பண்ணேன். எந்த காலத்தில் வாங்கினது? வருஷ கணக்கில் வாங்க. பாருங்க, கரெக்டாக பண்ணுங்க. நிறைய பண்ணுங்கப்பா. நீங்கள் இது ஆப்ரேட் பண்ணுறது யாருங்க சார் பண்ணுறா? எங்கள் ஃப்ளோ மீட்டர் எப்படி போகுதுன்னு சொல்லு பார்ப்போம். அது நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணீங்களா? சம்ப் எங்கே இருக்கு? கீழே இருந்து சம்பில் இருந்து எங்கே போகுது மொதல்? அது பேர் என்ன? மெம்பரேன் எப்போ மாற்றினீங்க கடைசியாக? லாஸ்ட்டாக 2 மாதம் முன்னாடி சார். அங்கே பழைய நம்பர் வந்து அப்படியே இருக்குது சார். பேக்கிங்கோட ரன் பண்ணுங்க. ரன் பண்ணுங்க. எதாக இருந்தாலும் எல்லாமே மாற்றிருங்க. நம்பர்லாம் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ரஸ்டிங்கே இருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு தான் யார் அட்டன் பண்ண உங்கள் இதில் யார் வந்து கிளாஸ் அட்டன் பண்ண சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா? கிளாஸில் சொல்லி கொடுத்தாங்க இல்லைங்களா?
என்ன முதல் வந்து இந்த ரஸ்டிங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அந்த பாரு, அந்த லீக்கிங் பாரு. தயவு செய்து இதெல்லாம் மாத்துறீங்க சார். மாத்தலின்னா நீங்க பாருங்க, ஏன்னா இதுதான் சோர்ஸ் ஆஃப் கண்டாமினேஷன். எப்படி லீக் ஆகுது? இதுதான் லீக் ஆகுறதா? நீங்க மெம்பரேனே மாத்தல, அப்புறம் ஏன் லீக் ஆகுது? மெம்பரேன் மாத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா இது இந்த லீக் வரக்கூடாதுல்ல. அவன் பண்ணிட்டு போயிருப்பான்ல. நீ எங்க மாட்டி உன்னை மைக்ரோஸ்கோப் வாங்க, அதை தூக்கி அடியில் வச்சுட்டுன்னா என்னைக்கு எடுக்கிறது? கை வச்சுட்டோட ஏன் அழுக்கு இருக்குது? யூஸ் பண்ணவே இல்லை. இது தொட யூஸ் பண்ணவே இல்லை. இதுக்கு லைட் சோர்ஸ் இது லைட் சோர்ஸ்னு தயவு செய்து சொல்லாதீங்க. அப்போ நீங்கள் இப்போ பார்க்கவே இல்லை. எதை வச்சு நான் நம்புறது? மைக்ரோபயாலஜிஸ்டோட மெயின் முதல் ஒர்க் என்னது? மைக்ரோஸ்கோப். ஒர்க் பண்ணுதா? எவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணல? ஒய்பசினே தான் நான் நின்று டென்ஷனாக நான் அப்புறம் உள்ளே இறங்கிடுவேன். கரெக்டாக சொல்லணும் எப்போ இருந்து வேலை செய்யலைன்னு. கரெக்டாக 1 வீக் தானா? சரி, லைட் சோர்ஸ் போட்டு தண்ணி எடுத்து போட்டு எனக்கு ஆள்கே காமிப்போம். 1 வீக்குன்னா உனக்கு கடன் கைக்கு வரணும். ஆள்கே ஈக்குவல் 2 இது ஃபார்மேஷன் காமி. $2019 வந்து வாங்கினது, தொடவே இல்லை. அதுதான் சொல்கிறேன், நம்ம வரவே இல்லை, ஸ்ட்ரெயினிங் வரவே இல்லை. அப்போ வாங்கின பாக்ஸு அப்போ வாங்கி வச்சதோட சரி. அப்போனா நம்ம போடுறதே இல்லை, ஸ்ட்ரெயினிங் பண்ணுறதே. அப்புறம் எதுக்கு இது வச்சுருக்க? ரிமூவ் பண்ணுமா பண்ணக்கூடாதா? ஏன் வச்சிருக்கிற? உங்களுக்கு இருக்கிறதே 4 சாமானமா? என்ன மாதிரி நம்மளை நம்பி தானே நம்ம வந்து நல்லபடியாக தானே பண்ணுங்கன்னு தானே நாங்கள் சொல்கிறோம். இதுக்கு லைட் சோர்ஸ் நீ வைக்காததே தெரியுது, இது யூஸ் பண்ணலன்னு. என்ன அந்த இன்க்ரீடியன்ட் பார்க்குறப்பே தெரியுது நீ அது தொடரதே இல்லைன்னு. இதில் ஒன்றுமே இல்லை, இதில் எதுவும் ஸ்டோர் பண்ணல. எங்கே இன்னைக்கு டெஸ்டிங் எடுத்த இதுங்க? அப்புறம் எப்படி இன்னைக்கு தண்ணி பிடிச்சி கொடுக்குற? டெய்லி பண்ணுமா பண்ணக்கூடாதா? நீங்கள் வர்றீங்களா? டெய்லி வர்றீங்களா? நிஜமாலுமா? எத்தனை யூனிட்டில் கையெழுத்து போட்டிருக்கீங்க? எத்தனை யூனிட்டுக்கு நீங்கள் ஓகே சொல்லியிருக்கீங்க? இப்போ நீ பண்ணுற மாதிரி தெரியலையம்மா. ரெடி பண்ணி வைங்கம்மா. நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள். இன்னும் இன்றைக்கி 1000ன்றது 2000 கேன் பண்ணுங்கள், கரெக்டாக கொடுங்க. இதனால தான் எங்களுக்கு கம்ப்ளைண்ட்டாக வந்து எல்லாம் ஊர் முழுக்க இன்றைக்கி எல்லாம் சல்லடை போட்டு தேடிக்கிட்டு இருக்கிறோம். 2 காப்பி இது 2 எடுத்துட்டு வாங்க. இந்த கேன் எல்லாம் பாருங்க, அத்தனை கேன் எல்லாம் யூஸ்லெஸ் கேனாக இருக்குது. அதை எப்படி வச்சு பண்ணிட்டு இருக்காங்க? எவ்வளோ இதாக இப்போ அப்புறம் ஏன் பிறகு கம்ப்ளைண்ட் வராது நமக்கெல்லாம்? அப்பா இதெல்லாம் அழுக்கே ஆகாது பாரு. அழுக்காகாத கேனு. அந்த வெறுங்காலில் வேணாம், அந்த பூட்ஸ்ல போய் மதி. வண்டியில் வச்சிருக்கீங்களா? காரில் வச்சிருக்கீங்க? கேன் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. போ. எல்லாம் உடைச்சாச்சு, எல்லாமே உடைச்சிட்டான். எடுத்து கவுண்ட் மட்டும் பண்ணிக்கிங்க எத்தனைன்னு.
எத்தனை கேன் உடச்சோன்னா அவங்ககிட்ட சைன் போட்டு வாங்கிக்கோங்க. அந்த ஸ்கிராப்பு தான் ஸ்கிராப்புக்கு போயிடணும். இது எல்லாம் ரீயூஸ்க்கு வருது. அதுதான் உங்களுக்கு பிரச்சனையே. சரி, வெரி குட். அதே மாதிரி பண்ணிடுறேன். அதுதான் இங்கே பிரச்சனையே இதில் தாங்க. இதை தாங்க தூக்கிட்டு வந்தாங்க. ஆமாம், எல்லாத்துக்கும் வர்றதெல்லாம் இதுதான் வருது. அந்த கேன் கவுண்ட் பண்ணிருங்க, எத்தனை கேன் சார் அந்த ரிப்போர்ட்டில் அதே இன்க்ளூட் பண்ணிங்க. எத்தனை கேன் வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருக்குன்றதை பண்ணிடுங்க. இது சாம்பிள் தானே? ஆமாம். மேக்ஸிமம் 85% சீத்ரூ இருக்கிற மாதிரி பார்த்துங்க. பாட்டில்ஸ் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இப்போ அந்த பையன் எடுத்து வைக்கிறாரு பார்த்தீங்களா, அந்த பாட்டில்லாம் ஓகே, அது ரீஃபில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த தள்ளி எடுத்து போகிறது எல்லாமே டெஸ்ட்ராய் பண்ணிடுங்க. புரியுதுங்களா? ஏன்னா நாளைக்கு வண்டியில் பிடிச்சோம்னா, நாளைக்கு வண்டியில் உங்கள் ஸ்டிக்கர் ஒட்டியிருந்ததுன்னா நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டியது. இது வந்து அதனால தான் எல்லாத்துக்கும் நாங்கள் மீட்டிங் வச்சு சொல்லிட்டோம், தவறு பண்ணாதீங்கன்னு நாங்கள் வந்து மேற்கொண்டு சொல்லிட்டோம். அதேமாதிரி இங்கிருந்து போகிறப்போ எதுவுமே லேபிள் இல்லாமல் அனுப்பாதீங்க. தண்ணி வந்து சப்ஸ்டாண்டர்டாக இருக்குது, அதாவது ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணாமல், ஒரு மிஷின் ஓடாமல், அது ப்ராப்பராக வந்து அனலைஸ் பண்ணாமல் அப்படியே டைரெக்டாக பிடிச்சி கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. அவங்கள எல்லாருமே எல்லா கேன்ஸுமே அந்த மாதிரி பிடிச்ச கம்பெனிஸ் எல்லாமே இன்றைக்கி எல்லாம் சீல் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி சீல் பண்ணிவிட்டு இவங்களுக்கெல்லாம் இந்த சீசர் மெமோ போட்டு இவங்களுக்கு நாங்கள் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு விளக்கம் கேட்டிருக்கோம், ஏன் இப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா லைசன்ஸ் அந்த இது வச்சுருக்காங்க, ஆனால் வந்து ப்ராப்பராக ஹைஜீன் மெயின்டைன் பண்ணலை. அதுதான் நமக்கு மெயினாக. நம்ம வீட்டுக்கு தண்ணி பிடிச்சிட்டு போகிறப்ப பார்த்தோம்னா அதில் அழுக்கு எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி தான் இங்கே இருந்தது. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் வந்து இவங்களுக்கு சிவியர் வார்னிங் கொடுத்துருக்குறோம். சுத்தமாக ஏரியா பண்ணதுக்கப்புறம் இங்கே நான் வந்து திரும்ப வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவேன். பண்ணதுக்கப்புறம் தான் இந்த யூனிட்டை வந்து நான் ரன் பண்ண முடிவேன். புரியுது சார். ஆனால் தண்ணி கேன் வந்து பார்த்து மக்கள் இப்போ மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா வாட்டர் கேன் தான் வாங்குறாங்க. அந்த வாட்டர் கேன் வாங்கும்போது எப்படி பார்த்து வாங்கணும், எது குவாலிட்டின்றது எப்படி தெரியும்? அதாவது நம்ம பார்த்தோம்னா இப்போ கேன்லேயே உங்களுக்கு தெரியும், ஒரு கம்பெனி நல்ல கம்பெனி. உதாரணத்துக்கு இந்த கேன் பார்த்தீங்கன்னா சீத்ரூன்னு பார்க்குறோம் பார்த்தீங்களா, இது உள்ளுக்கார பார்த்தோம்னா உள்ளுக்கார இருக்கிற தண்ணி வந்து நமக்கு விசிபிலிட்டி. இது வந்து 85%க்கு மட்டும் நாங்கள் அலோவ் பண்ணுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இந்த கேன் பாருங்கள், எதுவுமே தெரியல. ஸோ இந்த மாதிரி கேன் இருக்கிறத இதில் பார்த்தீங்கன்னா இதில் எந்த விதமான சீலும் கிடையாது. இந்த மூடி வந்து ஆக்சுவலாக இதில் வந்து டேட் அண்ட் டைம் போட்டிருப்பாங்க. ஓகே, மேனுஃபேக்சர் டே, அதாவது என்னைக்கு பேக் பண்ண டேட் அப்படின்னு இருக்கும். நம்ம மக்கள் வாங்குறது வந்து இந்த மாதிரி கிளியராக இருக்கணும், சீத்ரூவாக இருக்கணும். இந்த லேபிளிங் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா FSSI BIS நம்பர் இருக்கணும், அந்த எங்களோட லைசன்ஸ் நம்பர் இருக்கணும், இந்த மார்க்கெட்டிங் பீப்புளோட நம்பர் இருக்கணும். இன்கேஸ் ஏன் இப்போ இந்த சீத்ரூ இப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, உள்ளுக்கார அழுக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா நமக்கு தெரியும். சத்தியமா இதில் உங்களுக்கு தெரியுமா? வாய்ப்பே இல்லை. தண்ணி என்ன இருக்குன்னே தெரியாது. ஸோ இந்த மாதிரி இதுதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100கணக்கான பாட்டில்ஸ் நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரிலாம் எங்கெங்கெல்லாம் இன்னைக்கு ஒரு வண்டி வந்தது அதே நிறுத்தி அதில் இருக்கிறதே பார்த்தோம். ஸோ சீத்ரூ இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அந்த தண்ணி கிளாரிட்டி இருக்குதான்னு நல்லா செக் பண்ணுங்க. இன்கேஸ் நம்ம குடிக்கிறப்ப டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அந்த தண்ணியை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அப்படி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா, சரி இல்லை சார் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது இந்த தண்ணியில், இது வந்து பழைய தண்ணி மாதிரி இருக்குது, எங்களுக்கு பூஞ்சா பிடிச்சிருக்க உள்ள அப்படின்னு சொன்னோம்னா கூட எங்களோட உணவு பாதுகாப்பு துறைக்கு நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணுறதுனா 9404042322 அப்படின்ற அந்த நம்பர், வாட்ஸ்அப் நம்பரு. நீங்கள் நம்ம வீட்டிலேயே நம்ம செல்லுலேயே இந்த ஃபோட்டோ எடுத்து இது மாதிரி எங்கள் வீட்டுக்கு நாங்கள் ஒரு கேன் வாங்கினோம், இந்த மாதிரி இருக்கிற வாய்ஸ் மெசேஜாக போடலாம், ஃபோட்டோஸ் போடலாம், வீடியோஸ் போடலாம். அந்த மாதிரி எங்களுக்கு பண்ணிட்டீங்கன்னா அவங்க யார் அனுப்புகிறாங்களோ அவங்க நம்பர் வந்து அவங்க ரகசியங்கள் பாதுகாக்கப்படும். 100%, 101% வந்து பாதுகாக்கப்படும். அந்த நம்பருக்கு இப்போ இந்த இடத்துல இந்த கேன் இந்த கடையில் வாங்கினோம் அப்படின்னு சொன்னால் அந்த கடையில் இருக்கக்கூடிய அத்தனை கேனையும் நாங்கள் வந்து சர்ச் பண்ணுவோம். சர்ச் பண்ணி பார்த்துட்டு இது மாதிரி திரும்ப அதே மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க மேலே வந்து கடையை மூடிட்டு அது யூனிட்டே மூடிட்டு அவங்க மேலே கிரிமினல் நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு பிராண்டில் இருக்கும், அந்த வாட்டர் கேனில் எடுத்துகிட்டு வந்து ஒரு யூனிட்டில் தண்ணி மட்டும் பிடிச்சிட்டு போவாங்க. அதுதான் அப்படி தான் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க, இப்போ இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கம்பெனியோ பெயிண்ட் எல்லாம் அடிச்சு வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி பெயிண்ட் எல்லாம் அடிக்கும். அது மாதிரி இருக்கிற தண்ணியெல்லாம் தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க. அது யார் எப்போ வாங்கினதுன்னு தெரியாது. இந்த குவாலிட்டியான பாட்டில் வந்து ஒரு 20 to 25 to 30 டைம்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும் இந்த பாட்டில் ரீசைக்கிளிங். அப்புறம் மட்டும் நம்ம அனுப்பிச்சிடணும். ஸோ அந்த மாதிரி பெயிண்ட் அடித்து மேலே ஃபோன் நம்பர் எழுதி
அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தயவு செய்து நம்ம வாங்காமல் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. சார் வாட்டர் பாட்டில் வாங்குறதுல கூட இப்போ நிறைய ஸ்கேம்ஸ் இருக்குது. வாட்டர் பாட்டில் கூட ஃப்ரிட்ஜில் வச்சது தான் எடுக்கணும், வெளியில் இருக்கிறது சூரிய ஒளி படுறதுலாம் வாங்கக்கூடாது. அதே மாதிரி இப்போ கடையில் போய் இப்போ நம்ம இப்போ வெயில் காலமாக இருக்குது, இப்போ கடையில் போய் நம்ம வாட்டர் பாட்டில் வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்கள் அந்த கடையில் வெளியிலேயே வச்சுருக்காங்களா அப்படின்னு. சூரிய ஒளி படக்கூடாது. அது பட்டுதுனாவே அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய அத்தனையுமே ஃபெயிலியர் ஆகிருக்கும். இன்கேஸாக பார்த்தீங்கன்னா இது 5-6 ஸ்டேஜ் ஆஃப் ஃபில்டர் போயிட்டுருக்கும். இந்த ஃபில்டர் பூரா அந்த தண்ணி பாட்டிலில் இருக்காது, வாட்டர் பாட்டிலில் இருக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது கெட்டு போயிடும். ஸோ இன்கேஸ் நம்ம வாங்குற மாதிரி இருக்கிறோன்னா நான் பாருங்கள் இதுமாரி அந்த தண்ணிகள்லாம் உள்ளே வச்சுருக்காங்களா, சேஃபாக வச்சுருக்காங்களா, இந்த பிரிண்டிங் வந்து பண்ணியிருக்காங்களா, அந்த டேட் ஆஃப் பேக்கிங் டேட்டுன்னு போடுவாங்க, அந்த டேட் வந்து அழியாத இங்கில் கொடுப்பாங்க அந்த பாட்டிலில். அந்த மாதிரி பாட்டிலை பார்த்து வாங்குறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வெளியே வச்சுருந்ததுன்னா ஈவன் கூல்ட்ரிங்க்ஸ் ஆகட்டும், சாதாரண வாட்டர் ஆகட்டும், வேறு எந்த ப்ராடக்டாக சூரிய ஒளியில் பட்டிருக்குது அப்படின்னா அந்த கடையில் தயவு செய்து அந்த பொருள் மாதிரி வாங்கவே வேண்டாம். ஒருவேளை தவறான தண்ணிகள் குடித்தா என்ன நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது சார்? தொண்டை வலி வரும், காய்ச்சல், தொண்டை வலி வரும். கொஞ்சம் நேரத்தில் பார்த்தோன்னா காய்ச்சல் வரலாம். சில பேருக்கு தண்ணி குடிச்சோன்னா இப்போ டயரியா ஆகலாம், வாமிட்டிங் வரலாம், ஸோ டைஃபாய்ட் ஃபீவர் வரலாம். ஸோ தண்ணியில் என்னென்ன டிசீஸ் பரவுதோ அத்தனை டயரியா இருக்குன்னா அது ஒரு யூனிட்டில் இப்போ ஒரு குடும்பத்தில் இந்த தண்ணி ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க, அந்த குடும்பமே வந்து எஃபெக்ட் ஆவாங்க. எலியச்சம் ஏதாவது கிடந்ததுன்னா இல்லை பூச்சி விழுந்ததுன்னா அந்த வாட்டர் வந்து கெட்டு போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். நம்ம வீட்டில் கூட இந்த கேனை வந்து ஓப்பன் பண்ணியே வச்சிடுறாங்க. சில பேரெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வச்சுட்டு பாதி கேனோட அப்படியே வச்சுருவாங்க. ஸோ நைட்டு தெரியாது, அதுக்குள்ளே பூச்சி பள்ளிக்கெல்லாம் தண்ணிக்காக வருங்க, அதுக்குள்ளே விழுந்துருச்சுன்னா நம்ம வந்து தூக்கி போட்டெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். அது மாதிரி இருந்ததுன்னா தூக்கி போட்டு டெஸ்ட்ராய் பண்ணிடுறது, வேஸ்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. நன்றி சார், தேங்க்யூ சார். உங்கள் கல்வி கனவுகளை நிஜமாக்க எதிர்காலத்தை அறிவாற்றலால் எதிர்கொள்ள கோவையின் தலைச்சிறந்த கல்வி குழுமம் இந்துஸ்தான் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கோவை அட்மிஷன்ஸ் ஓபன்.